ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தெல்லாம் கண்மணி போல பாதுகாப்பாராக. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா. சாலமோன் சாட்சி சொல்றார். ஈராம் அப்படிங்கிற ஒரு ராஜாட்ட தன்னுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மைகளை அவர் அறிக்கையாக என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிற உங்களையும் சாலமோனை போல சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களுடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட நல்ல அறிக்கைகள் சாட்சியாக வரும் அனுபவங்களை தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஒரே போராட்டமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே பாதிப்பாக இருக்குது, ஒரே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிலைமைகளையெல்லாம் மாற்றி நான் விடுதலை அடைந்திருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்படிலாம் நிறைய நல்ல நல்ல அனுபவங்களை நீங்கள் சாட்சியாய் சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த சாலமோன் அவர் சொல்கிற சாட்சியில் குறிப்பிடும் அந்த வார்த்தைகளை பாருங்களேன். இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். தாவீது தான் இவனுடைய தகப்பனார். தாவீதனுடைய ராஜ்யபார காலத்தில் இஸ்ரவேலரின் எல்லைகள் எல்லாம் அவன் விரிவடைய செய்தான். ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்தும்படிக்கு தன்னை சுற்றிலும் அவனை எதிர்த்து படையெடுத்து வந்ததான அத்தனை சத்துருக்களை முறியடித்து தன்னுடைய தேசத்தின் எல்லைகளெல்லாம் என்ன செய்தான், விரிவாக்கினான். தாவீதின் நாட்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் யுத்தம் நடந்துட்டே இருக்கும். அவனுக்கு விரோதமாக எதிரிகள் படையெடுத்து கொண்டே இருப்பார்கள். அவன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணிட்டே இருப்பான். ஒரே போராட்டமாக தான் நிச்சயம் இருக்கும். சத்துருக்களும் சாதாரணமானவர்களாய் அல்ல, வலிமையானவர்களா இருப்பாங்க. இந்த தாவீதை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும், தோல்வியடைய பண்ண வேண்டும், அவனுடைய ராஜ்யபாரத்தை தங்களுக்குரியதாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சுற்றிலும் இருக்கிறவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருந்த காலம் இவனுடைய தகப்பனார் காலம். அவங்க அப்பா தாவீது சொல்லுவாரு, என்னுடைய சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்களுடைய எண்ணிக்கை என் தலைமுடியை பார்க்கணும். அப்போ இந்த சாலமோன் பாருங்க, இவர் பார்த்து பார்த்து வளர்ந்ததெல்லாம் எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் சொல்லுங்க. ஒரே யுத்தம், எப்போ பார்த்தாலும் ஆபத்தான ஒரு சூழ்நிலை. என்ன நடக்கும், வெற்றியா தோல்வியா தெரியாது, போயிட்டு வந்தாதான் தெரியும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு யுத்தத்தில் கூட இந்த சாலமோன் தன்னுடைய தகப்பனார் தோல்வி அடைந்து பார்த்ததே இல்லை. தாவீது ஒரு யுத்தத்தில் கூட அவன் தோல்வி அடைந்ததே இல்லை. சுற்றிலும் யுத்தத்திற்கு ஆட்கள் அணிவகுத்து வந்தாலும், எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் இவனுடைய தகப்பனார் வெற்றி அடைந்ததான் தான் இவர் பார்த்திருக்கிறாரு தவிர இவனுடைய தகப்பனார் தோல்வி அடைஞ்சது என்ன செஞ்சதே இல்லை, பார்த்ததே இல்லை. இதை போலதான் உங்களுடைய கண்கள் சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது அது எண்ணுக்கடங்காத போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கலாம், பிரச்சனைகள் நிறைந்ததா இருக்கலாம், ஆபத்துகள் சூழ்ந்ததா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவைகள் அனைத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அவருடைய நாமத்தை நாம் பல விதங்களில் அறிந்திருந்தாலும் அதுல ஒரு நாமம் யெகோவா நிசி, ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் என்று அறியப்பட்டவர். அதனால இஸ்ரவேலருக்காகவே யுத்தம் பண்ணி இஸ்ரவேலர்களை தோல்வி அடைய பண்ணாத தேவன் இந்த நாட்களிலும் உங்களுடைய யுத்தங்களை அவரே நடத்தி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அப்போ உங்களை உங்க இளைய தலைமுறைகள், உங்க சந்ததிகள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பார்த்துட்டே இருக்காங்க. அல்லேலூயா. எங்க அம்மா வாழ்க்கையில் எப்பவும் ஒரே போராட்டம் தான். எங்க அப்பா எப்பொழுதும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கலாம். ஆனா அதனுடைய ரிசல்ட் என்னன்னு பார்க்கும்போது போராட்டங்களும் கஷ்டங்களும் எங்களுடைய வாழ்விற்கு தடையாக இருந்ததில்லை.
எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்தித்த எதிர்மறையான காரியங்கள், சூழ்நிலைகள் எங்களுக்கு ஒரு நாளும் எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு முட்டுக்கட்டையாய் இருந்ததில்லை. அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் எங்களை ஆதரித்தார், கர்த்தர் எங்களை நடத்தினார், கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்தித்தார், கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். இதைத்தான் நான் பார்த்து வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தலைமுறையை நம் நடுவில் இருந்து கர்த்தர் எழுப்ப பண்ணுவாராக. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வீழ்ச்சி அடைகிறத என் பிள்ளைகள் பார்க்க ஆண்டவர் விட மாட்டார். நான் தோற்று போகிறதை என் சந்ததி காண கர்த்தர் விட மாட்டார். நான் 1000 யுத்தங்களை தலைமை தாங்கி நடத்த வேண்டியது வரலாம். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக எத்தனையோ சத்துருக்கள் என் பிராணனை வாங்குவதற்கு வகை தேடி சுற்றி திரியலாம். அத்தனை காரியங்களில் இருந்தும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் என்பதையும், அதிசயமாய் நடத்துகிறார் என்பதையும், ஜெயத்தை தருகிறார் என்பதையும் தான் என்னுடைய பிள்ளைகள் காண கர்த்தர் கிருபை தருவாரே தவிர, நான் தலை குனிந்து நிற்பதையோ, தோல்வி அடைந்து இருப்பதையோ, வீழ்ந்து போனதையோ பார்க்க என் சந்ததிக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அதே வார்த்தை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். உங்க பிள்ளைகள் நீங்க கண்ணீரோடு ஒரு மூலையில முடங்கி போய் கிடக்கிறத பார்க்க தேவன் அனுமதிக்க மாட்டார். தலை நிமிர்ந்து நடக்கிறத தான் பார்க்க அனுமதிப்பார். ஆசீர்வாதமா இருப்பதை காண அனுமதிப்பார். அல்லேலூயா. தோல்விகளில் இருந்து எழுந்து ஜெயம் பெறுகிறதை காண அனுமதிப்பார். இப்போ இந்த சாலமோனின் காலம் துவங்குகிறது. ஒருவேளை அவனுக்குள்ளேயும் பல கேள்விகள் என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். நமக்கு இதே தொந்தரவு இருக்குமோ, நமக்கு இதே பிரச்சனைகள் இருக்குமோ, நமக்கு இதே போல சத்துருக்கள் எதிர்த்து வருவார்களோ என்ற கேள்வி என்ன செஞ்சிருக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ சாலமோனுக்கு அவனை சுற்றிலும் இருந்த அந்த தேசங்களுக்கு நடுவில் இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்போ பார்த்தீங்களா, யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலின் காலம்னு ஒன்று இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சமாதானமான காலம்னு ஒன்று இருக்கு, ஆசீர்வாதமான காலம்னு ஒன்று இருக்கு, நன்மைகள் நிறைந்த காலம்னு ஒன்று இருக்கு, செழிப்பான காலங்கள் என்று ஒன்று இருக்கு. எப்பவும் நெருக்கம், போராட்டம், வருத்தம், பிரச்சனை, இதோடயே என் கதை முடிஞ்சிட்டு இல்லை இல்லை இல்லை. இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். நல்ல சமாதானமா வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். சந்தோஷமா நாம குடியிருக்கும் இடங்களிலே வாழும்படியான அனுபவங்களை கர்த்தர் தருவார். என கர்த்தருடைய ஆசீர்வாதமே அவருடைய ஜனங்கள் சமாதானமான தாபரங்களில் குடியிருப்பது தான். சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் அவர்களை உள்ள நுழைய விடாதபடிக்கு தடுப்பதற்கு கர்த்தர் இரவும் பகலும் உறங்காமல் காவல் செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கீங்களா, சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்களா, சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா, அதனால தான் ஏசப்பா அழைக்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்ப இந்த இடத்துல இவர் சாட்சி சொல்லும் போது, எங்க அப்பா எனக்கு இளைப்பாறுதலை சம்பாதித்து வச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்லல. எங்க அப்பா யுத்தம் பண்ணி எல்லா சத்துருக்களையும் தோற்கடிச்சதுனால, எங்க அப்பா எல்லார் மேலையும் ஜெயம் பெற்றதுனால இன்னைக்கு ஒருவர் எதிர்த்து என்ன செய்யல, வரல அப்படி சொல்லாம இவர் சாட்சி எப்படி சொல்றாரு, கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். அப்ப இளைப்பாறுதலுக்கு காரணர் யாரு? கர்த்தர் தான். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க சூழ்நிலைகளிலே வரும் கொந்தளிப்புகள், உங்க சூழ்நிலைகளிலே உங்கள் இருதயங்களை கலங்க செய்யும் காரியங்கள், உங்க மனதை படபடக்க வைக்கும் சம்பவங்கள், இவைகளிலே கர்த்தரால மட்டும்தான் உங்களுக்கு அமைதலை தர முடியும், சமாதானத்தை தர முடியும், இளைப்பாறுதலை தர முடியும். அல்லாத பட்சத்தில் வேற யாருமே நிச்சய முடியாது. அப்ப அப்படி ஒரு சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்களும் சொல்ல போறீங்க, உங்க பின்வரும் சந்ததிகளும் சொல்ல போறான். கர்த்தர் தான் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அந்த இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் அவர்களுக்கு இருந்த நாட்கள்ல 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம்
20வது வசனத்தில் நீங்க வாசிப்பீர்களானால், யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாய் இருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஒரு நாள் இவங்க லைஃப் எப்பவும் பரபரப்பா இருக்கும். எப்படி இருக்கும்? எப்பவும் பரபரப்பா இருக்கும், எப்பவும் நர்வஸா இருக்கும். அடுத்தது என்ன நடக்குமோ, அடுத்து யார் வருவாங்களோ, இதெல்லாம் முந்தின காலம். ஆனா இப்போ பாருங்க எப்படி இருக்காங்களா, அவங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க, மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களெல்லாம் என்ன செய்வார்? நீங்க நல்ல குடும்பமா உங்க மனைவி பிள்ளைகளோடு, உங்க அப்பா அம்மாவோடு, உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு நல்ல சந்தோஷப்பட்டு களி கூறும் இனிமையான அனுபவங்களை உங்களுக்கு தருவார். அப்படி ஒரு நல்ல இளைப்பாறுதலின் காலம் உங்களுக்கு இருக்கு. சில நேரத்தில் இப்படி குடும்பத்தோடு நாம் இணைந்திருப்பதற்கு முடியாத சில பாதிப்புகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். உறவுகள் எல்லாம் அங்கே 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 சில காரியங்களை நிமித்தம் என்ன செஞ்சிருக்கலாம், பிரிந்து தத்தளித்து கொண்டிருக்கலாம். ஒரு கெட் டுகெதருக்கு கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாதது மாதிரி என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனால் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க, நாங்கள் ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதருக்கு பிளான் பண்ணோம். அல்லேலூயா. நீண்ட இடைவெளிக்கு பின்பு நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் என்று ஆச்சரியத்தோடு அல்ல, எப்பொழுதும் நாங்கள் இணைந்திருந்து எங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார் என்று சாட்சியாய் அறிவிக்கும் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கர்த்தரால் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? ஆமென் சொல்லுங்க. நல்லா உங்கள் வீட்டில் நல்ல ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல் சீசன்ஸ்லாம் ஒரு குடும்பமாக சேர்ந்து இருக்கிறது, எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி நல்ல மகிழ்ந்திருக்கும் நல்ல அனுபவங்களை, நல்ல இனிமையான நேரங்களை, காலங்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதெல்லாம் அந்த காலம். ஒரு காலத்தில் நாங்களாம் சேர்ந்துருந்தோம், ஒரு காலத்தில் நாங்களாம் குடும்பமாக இருந்தோம், ஒரு காலத்தில் நாங்களாம் எல்லாரும் சேர்ந்தோம்னா அது எவ்வளோ கொண்டாட்டமாக இருக்கும் தெரியுமா, அது எவ்வளோ சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னதெல்லாம் கர்த்தர் இனி நனவாக்க போகிறார், நிஜமாக்க போகிறார். இனி வரக்கூடிய காலங்களிலே, நாட்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல தருணங்களை உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 24வது வசனத்தில். அதே 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவை எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானம் இருந்தது. ஹல்லேலூயா. அவனை சுற்றி எங்கும், அதான் ரொம்ப முக்கியம். அவனை சுற்றி சமாதானம் இருந்தது அப்படிங்கிறத காட்டிலும் ஆண்டவர் அழுத்தமாக ஒரு வார்த்தையில் எழுதி வச்சிருக்கிறார், எங்கும். அல்லேலூயா. அப்போ அவன் அரண்மனையிலேயே அவனுக்கு என்ன இருக்கு, சமாதானம் இருக்கு. அவனுடைய அந்த புறத்துலேயும் அவனுக்கு என்ன இருக்கு, சமாதானம் இருக்கு. அவனுடைய ராஜ்யபாரத்தின் எல்லைகள், அவனுக்குரிய தேசம் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் சமாதானம் இருக்கு. அவன் ஆட்சி செய்யும் மற்ற ராஜ்யங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் அவனுக்கு சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. எங்கேயுமே ஒரு சமாதான குறைவுக்கான அறிகுறி, அடையாளமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் ஒரு சமாதானமான வாழ்வை சாலமோனுக்கு கொடுத்ததை அந்த ராஜாவாகிய ஈராமின் இடத்தில் அவன் சாட்சியாய் அறிவித்தது போல நீங்களும் சொல்லுவீங்க, என் வாழ்க்கையில் கர்த்தர் எங்கும் எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் இப்ப நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இப்ப நல்ல சமாதானமா இருக்கிறேன். இப்போ நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறேன். இப்போ நான் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது எல்லாரும் இனி பரிதாபமா பார்க்குற மாதிரி உங்க நிலைமை இருக்காது. உங்களை ஆச்சரியமாய் பார்க்கவும், உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் பார்க்கவும் கர்த்தர் கிருபை தருவதற்காகவே இப்படிப்பட்ட இனிமையான தருணங்களை அனுபவமாக்குவாராக. அல்லேலூயா. அப்போ உங்களை சுற்றிலும் உங்க சமாதானத்தை கெடுப்பதற்கான எந்த காரியத்தை ஆண்டவர் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரே ஒரு காரியம் தான் என்னைய பிரச்சனையாவே இருக்கு, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கு. இந்த ஒன்றை நினைச்சாதான் எனக்கு எப்படி இருக்கு, சங்கடமா இருக்கு.
அல்லேலூயா. இந்த ஒரு பிள்ளையை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த வேலையில் இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த காரியம் நடக்காததுனால தான் எனக்கு என்ன செய்யல, இந்த ஆசீர்வாதம் கிடைக்காமலே இருக்கு. அல்லேலூயா. இப்படி ஏதாவது சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லாதபடி எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்க சொல்ல போறீங்க, எங்கும் சமாதானம், எதிலும் சமாதானம், எப்பொழுதும் சமாதானம். அல்லேலூயா. சாலமோன் ஒரு சமாதான புருஷன் என்று அறியப்பட்டான். அதை போல உங்களை கர்த்தர் அறிய பண்ணுவார், உங்களை கர்த்தர் அப்படி அடையாளப்படுத்துவார். அவங்களா எப்பவும் மிஸ்டர் கூல் தான். அல்லேலூயா. எப்பவும் எப்படி இருப்பாங்க? அமைதியாக நிதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அவங்க சமாதானத்தை அவங்க இழக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட அவங்க நிம்மதியை யாரும் கெடுக்கவே முடியாது. கொஞ்சம் கூட அவங்க மைண்டை யாரும் அப்செட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை சுற்றிலும் சமாதானத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எங்க கண்களை எடுத்து பார்த்தாலும், எங்க எந்த காரியத்தை செய்வதற்காக போனால், நாம் சம்பந்தப்பட்ட எந்த இடங்களாக இருந்தாலும் எல்லா இடத்திலையும் சமாதானம். அல்லேலூயா. இன்னும் ஆண்டவர் அந்த வார்த்தையை எப்படி அழகாக எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. 25ஆம் வசனத்தில், சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தான் முதல் பெயர் சபா வரனா இஸ்ரவேலின் எல்லை. எப்படி இந்தியாவுக்கு குமரி முதல் காஷ்மீர் வரன்னு சொல்கிறோமோ, அதை போல இஸ்ரவேலின் எல்லை தான் முதல். அப்போ தான் முதல் பெயர் சபா மட்டும் யூதாவாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலாக இருந்தாலும் சரி, அப்படின்னா 12 கோத்திரத்திலையும் உள்ள அத்தனை பேர் அவன் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல். அல்லேலூயா. ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு தனி குடும்பமும், ஒவ்வொரு தனி கோத்திரமும் யாருடைய தயவும் தேவைப்படாமல் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் அவங்க எப்படி இருந்தாங்க? சுகமா குடியிருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் இவ்வளோ வயசானாலும் நான் தான் இந்த பிள்ளையை தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கு, பாரப்படுறோம். அல்லேலூயா. சில சகோதரர்கள் திருமணமாகி பிள்ளைகளை கூட பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இன்னும் அவங்களுக்கு பாடு பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம தான் இன்னும் அவங்களுக்கு தேவைக்கு நம்ம தான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கொடுக்க வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. குழந்தையா இருக்கும்போது ஓகே, வளர்த்து ஆளாக்கி விட்டோம் ஓகே. ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதை அந்த குடும்பமாக போய் சந்தோஷமாக சமாதானமாக என்ன செய்யணும் இருக்குன்னு அவரவர் பாட்டை பார்த்துட்டு போனால் நம்ம எப்படி செய்யலாம், நம்ம நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இது இன்னும் நமக்கு எப்படி தான் இருக்குது, பாரமாக இருக்குது. அப்படிங்கிற அந்த அனுபவம் மாற்றப்பட போகிறது, அந்த சூழ்நிலை மாறப்போகிறது. அவன் தங்கள் தங்கள் எந்தெந்த ஃபேமிலி ஆகிட்டாங்களோ, எந்தெந்த வேலையில் இருக்காங்களோ, எந்தெந்த பிஸ்னஸில் இருக்காங்களோ, எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறாங்களோ, அவங்கள குறித்து நாம் இனி பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை குறித்து நமக்கு கவலையே இல்லை. அவங்களுடைய வழியில் நல்லா போயிட்டுருக்கு, அவங்களுக்கு லைஃபு, அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லை, அவங்க ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதை குறித்த செய்தியை நான் கேட்டு இப்போ கூடுதலாக ஹாப்பியாக இருக்கேன். அதுதான் இந்த அனுபவம். சுகமாய் குடியிருந்தார்கள். அப்போ உங்களை நினைக்கும் போது, என்ன நினைக்கும் போதும் நம்மை சார்ந்தவர்களுக்கு இனிமே எந்த கவலையுமே என்ன செய்ய போகிறதில்லை, வரப்போகிறதில்லை, எந்த பாரமும் வரப்போகிறதில்லை. அல்லது நமக்கு நம்மை சார்ந்தவர்களை நாம் நினைக்கும் போது, ஐயோ இவங்க இப்படி இருக்காங்களே, இன்னும் இந்த சூழ்நிலை மாறலையே, இந்த கஷ்டத்தில் இப்படி அகப்பட்டு கொண்டார்களே, இப்படி ஒரு சிக்கல்ல இவங்க இருக்கிறாங்களே, இப்படி ஒரு வேதனை அவங்க வாழ்க்கையில் இருக்குதே, இது எப்போ மாறும், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதோ இல்லையா, அது எனக்கு பாரமாக இருக்குதே அப்படின்னு நாம் அங்கலாய்ப்பவர்களாகவே இல்லாமல், அவர்கள் விடுதலை அடைந்திருக்கிறதையும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதையும், அவர்கள் உயர்ந்த நிலைகள் இருக்கிறதிலையும், அவர்களை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அதை காட்டிலும் மேல கர்த்தர் அவர்களை வைத்திருப்பதையும் நாம் காணும்போது சுகமாய் நாம் குடியிருப்போம், மகிழ்ச்சியாய் நாம் குடியிருப்போம். அப்போ ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லும்போது எப்படிதான் சொல்ல போறோம், இப்படிதான் சொல்ல போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை மகிழ்ச்சியாய் குடியிருக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் குடும்பமா
அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்தோட சமாதானமாக இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சந்தோஷமாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். ஆண்டவருடைய தயவால எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஒரு குறைவும் இல்லை, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். இதுதான் சாட்சி. இப்படி ஒரு சாட்சியை கர்த்தர் என்ன செய்ய போறார்? தரப்போகிறார். அடுத்து அவன் சொல்றான் பாருங்க, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அல்லேலூயா. இந்த சமாதானத்தை கெடுக்கணும்னா ஒருத்தன் விரோதியா இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு காரியம் இடையூறு அணிஞ்சிக்கணும் இருக்கணும். இப்ப கர்த்தர் அதை கிளியர் பண்ணிட்டாருன்ட்டான். எனக்கு எதிராக எழும்ப ஒருத்தனுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? பெர்மிஷனே கொடுக்கல, அனுமதியே கொடுக்கல. அதனால தான் அவர் தைரியமா சொல்றாரு ஈராம்கிட்ட சாட்சியா, எனக்கு விரோதியே இல்லை, எனக்கு இடையூறும் இல்லை. ஆண்டவர் எங்க அப்பாவுக்கு கொடுத்த உடன்படிக்கையின்படி என்னை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டு இந்த ராஜ்யபாரத்தை என் கையில் தந்துட்டாரு. இப்போ அவருடைய நாமத்துக்காக நான் ஒரு பெரிய ஆலயத்தை என்ன செய்ய போகிறேன்? கட்ட போகிறேன். அதனால இப்போ எனக்கு சுற்றிலும் இளைப்பாறுதல் இருக்குது, எங்கும் எனக்கு சமாதானமாக இருக்குது. என் ராஜ்யபாரத்தில் என் கைக்குள்ளே இருக்கிற எல்லா ஜனங்களும் அவரவர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமாக குடியிருக்கிறாங்க. இப்போ நான் கர்த்தர் என்னை நம்பி கொடுத்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு எனக்கு எந்த இடையூறும் கிடையாது, எனக்கு எந்த விரோதியும் கிடையாது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்பும் காரியங்கள் நிறைவேறுவதற்கு தடையில்லை என்று சொல்லத்தக்க ஒரு சாட்சியை கர்த்தர் தரப்போகிறார். ஆமீன். அதற்கு எந்த மனுஷன் குறுக்க நின்னா, இவனால தான் கெட்டு போச்சு, இவனால தான் அது தடையா போச்சு, இவன் தான் கைகூடி வர்ற நேரத்தில் அதை கெடுத்து போட்டான் அப்படின்னு நம்ம சொல்லாத அளவுக்கு ஒருவனையும் நமக்கு எதிரியாக விரோதியாக எழும்பி நிற்க கர்த்தர் விடவே மாட்டார். யோசுவா பார்த்து ஆண்டவர் சொன்னா, ஜாஷுவா நீ தான் இந்த பாலும் தேனும் ஓடுற கானான்னு நினைச்சு போற, பங்கிட்டு இந்த ஜனங்களுக்கு கொடுக்க போற. ஆக்சுவலாக மோசே அந்த வேலையை என்ன செஞ்சிருக்கணும். அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்குறாரு? யோசுவாட்ட கொடுக்குறார். அப்போ இந்த வேலையை நீ செய்யணும் எனக்காக. அதனால உனக்கு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக ஒருவனை எதிர்த்து நிற்பதில்லை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அப்போ உங்களை ரட்சித்து உங்களை குடும்பமாக்கி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை, தொழிலை, வியாபாரத்தை கொடுத்து அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற திருச்சபைக்கு நீங்கள் உபயோகமாக இருந்து தேவ சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது அந்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு இடையூறாக, எதிரியாக, விரோதியாக ஒருவரும் இல்லை என்ற ஒரு சாட்சியை கர்த்தர் தரப்போகிறார். நான் நல்ல பரிசுத்தமாக தான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் நல்ல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் இதுதான் எனக்கு இடைஞ்சலாக இருக்குது, தேவ திட்டத்தில் எனக்கும் பங்கெடுக்க ஆசை தான், ஆனால் இதுதான் தடையாக இருக்குது. இப்படி சொல்லுவதற்கான ஒரு சூழ்நிலையே தேவ பிள்ளைகளே நமக்கு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாமும் சாலமோனை போல் என்ன செய்ய போகிறோம்? சாட்சி சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? எனக்கு விரோதியே இல்லை, எனக்கு இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா. ஐயோ, ஏத்த வீட்டிலே விரோதி இருக்க, பக்கத்து வீட்டிலே சத்துரு இருக்க, கூடவே வருத துரோகம். அல்லேலூயா. எங்க போனாலும் கண்ணு கெட்டுற தூரம்லாம் எதிரியா தானே இருக்காங்க, கேள்விப்படுற செய்திகள்லாம் சத்துருக்கள்ட்ட இருந்து வர்றதா தானே இருக்கு. இப்படி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யும் போது இது எல்லாம் கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிரும். அல்லேலூயா. ஸ்டாப் பண்ணிடுவார். யார் யார் வாயை அடைக்கணுமோ அத்தனை பேர் வாயை அடைச்சிருவார். யார் யார் கையெல்லாம் கீழே இறக்கி விடணுமோ கையெல்லாம் கீழே இறக்கி விட்டுருவார். அல்லேலூயா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா அப்படின்னு அருமையான பாஸ்டர் லூக்கா சேகர் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? வசனத்தை மையமாக வச்சு தான் பாட்டு பாடியிருக்காங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ விரோதிகள் உண்டு, இடையூறுகள் உண்டு, இருந்தது, ஆனால் இப்போ இல்லை. அதற்கு மேலே கர்த்தர் என் கையை என்ன செஞ்சிட்டார்? உயர்த்தி விட்டார். என் சிங்காசனத்தை இப்போ ஸ்தாபித்து விட்டார். என் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்தி விட்டார். இதுதான் சாலமோனுக்கு சாட்சி. அதை போல தான் நமக்கும் கர்த்தர் சாட்சியை தரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? இந்த சாட்சிக்கு என்ன காரணம்? அல்லேலூயா. இப்படி ஒரு சாட்சியை சாலமோனுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா நமக்கு உண்டு. எப்போ தருவார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், உன் தகப்பனாகிய
தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இது கடைசி ஆண்டவர் முடிக்கிறார். அதுக்கு மேலே நிறைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு வாக்கு பண்ணுறார். அதில் ஆண்டவர் சொல்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் அப்பா தாவீதே நடந்தது போல என் வழியில் நீ நடந்துரு, என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் நீ கை கொள்றதுல கவனமாக இரு. அல்லேலூயா, ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறார்? நல்ல ஒரு சாட்சியை நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறார்? அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். அது எந்த காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதற்கு நம்ம கீழ்ப்படியணும். அவ்வளோதான். வசனத்தின்படி நீங்கள் வாழுகிற ஒரு நபராக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவார். ஏன்னா அந்த வேதத்தின்படி நீங்கள் நடக்கும்போது அதை நேசிக்கிறவங்களுக்கு இடரலே இல்லையா? அல்லேலூயா, அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு பைபிளில் இருக்கு. ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய நியமங்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது ஜாஷுவாட்ட ஆண்டவர் சொல்கிறார், இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின் வார்த்தைகள் உன் இருதயத்தை விட்டு உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. அப்போ தான் உன் வழிகளை நீ என்ன செய்ய முடியும்? வாய்க்க பண்ண முடியும், நீ ஜெயிக்க முடியும், நீ சுற்றிலும் இளைப்பாறுதலை பார்க்க முடியும். உனக்கு விரோதமாக எதிரி இல்லாமல் இடையூறு இல்லாமல் நீ தேசத்தை பங்கிட முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம கையில் ஆண்டவர் எதை எழுதி தந்திருக்கிறார்? அவருடைய வார்த்தையை வேதமாக எழுதி தந்திருக்கிறார். அப்போ தினந்தோறும் கருத்தாக அந்த வேதத்தை உட்கார்ந்து என்ன செய்யுங்க? வாசியுங்கள். இந்த வேதத்தில் கர்த்தர் என்ன காரியத்தை உணர்த்துகிறாரோ அந்தந்த நாளில் இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று வேத வசனத்தின்படி உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய கரத்தில் என்ன செய்யுங்க? அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை முழுசாக வசனத்திற்காகவே அல்லேலூயா வாழ்றதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்துக்காக வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, உறவுகளுக்காக வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நம்முடைய சுய நலனுக்காக வாழ்கிறதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இவைகளெல்லாம் ஒதுக்கிட்டு வசனத்தின்படி வாழ்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். வேதம் என்ன சொல்லுதோ அதான் எனக்கு ஃபைனல். அந்த கோட்டை நான் அணிஞ்ச மாட்டேன், தாண்ட மாட்டேன். வேதம் சொல்கிற வழியில் அந்த ஸ்டாண்டில் நான் நிற்பேன். அதை விட்டு நான் கீழே என்ன செய்ய மாட்டேன், இறங்கி வர மாட்டேன். இதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா, ஆமீன், இதில் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சுற்றிலும் இளைப்பாறுதலை தருவார். விரோதிகளையும் இடையூறுகளையும் அகற்றி போட்டு எப்பொழுதும் சமாதானத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை தருவார். வசனத்தின்படி வாழ்வோம். அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். சாலமோனை போல எங்களுக்கு ஒரு அற்புத சாட்சியை நீ தருவீராக. இளைப்பாறுதலின் அனுபவம், சமாதானமான அனுபவம், மகிழ்ச்சியான அனுபவம், சுகமான அனுபவம், தங்கள் தங்கள் குடும்பத்தாரோடு சந்தோஷப்பட்டு களி கூறுகிற அனுபவம் எங்களுடைய வாழ்விலும் சாத்தியமாகணும் ஆண்டவரே. எங்களுக்கும் இருக்கிற எதிரிகள், எங்களுக்கும் இருக்கிற இடையூறுகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஈராமினிடத்தில் எப்படி சாலமோன் அதை அறிக்கையாய் சாட்சியிட்டானோ அதை போல ஈராமினிடத்தில் எப்படி சாலமோன் அதை சாட்சியாய் அறிக்கையிட்டானோ அதை போல நாங்களும் எங்களை காண்கிற நபர்களிடத்தில் இதை சாட்சியாய் அறிக்கையிட கிருபை தருவீராம். உடைய வழிகளிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய வார்த்தைகளின்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க சொல்றத கவனமாக கேட்டு அதை கை கொள்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதிலே கீழ்ப்படிதலுக்காக எங்கள் இதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்துகிறோம். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.